ஓகே, சீமான் அவர்களோட அரசியல் பத்தி நினைக்கிறேன். அருமையான கரெக்டாக பண்ணுறாரு அவர். இப்போ விஜய் வரலாம், அவர் தான் வந்திருப்பார். கண்டிப்பாக அவர் தான் வந்திருப்பார். விஜய் உள்ளவர், இவர் வந்து பிரபலம் அதிகம், அவருக்கு பிரபலம் கொஞ்சம் கம்மி. அதனால் மூலையில் வந்து சீமான் மாதிரி ஒரு ஆள் முதலமைச்சராக வராட்டி கூட கொஞ்சம் சீட்டில் அது வந்திருக்கணுமே அப்படின்னு நமக்கு அது ஏமாற்றமாக தான் இருக்குது. பாரு அடுத்தது அவர் நல்லா ஆச்சு, சீமானும் வந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒரு 4-5 தொகுதி ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவரும் ஆட்சி அமைச்சிருந்தாங்கன்னா தமிழ்நாடு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இல்லை, தனியாகவே நிற்கிறாரு, தனியாக நின்று ஜெயிச்சிட முடியுமா? இது வரைக்கும் ஜெயிக்கல. மக்கள் சப்போர்ட் வேணும். அது மக்கள்னா இன்னைக்கு விஜய் பார்த்தீங்கன்னா ஆக்டர் 4 பேருக்கு தெரியும். அது ஒரே ரீசன் மட்டும் தான் அவர் ஜெயிச்சதுக்கான ரீசன், வேற எதுவுமே கிடையாது. ஓகே, இத்தனை இப்போ போன வருஷம் வெள்ளத்தில் எல்லாம் அங்கங்கே மாடி சிக்கி சீரழிஞ்சிருந்தாங்க. அன்றைக்கெல்லாம் விஜய் வந்து எதனா ஹெல்ப் பண்ணாரா? எதுவும் கிடையாது. ஓகே, அன்னைக்கு பண்ணவங்க யாரும் இன்னைக்கு தெரியல. அன்னைக்கு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அப்படி கடன் அப்படின்னா ஒவ்வொரு தமிழர் மேலேயும் 1,29,000 கடன் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது அரசியல்வாதியை வாங்கின கடனுக்கு நம்ம மக்கள் இதுவாகிறதா எப்படி பாக்குறீங்க? மக்கள் காசு வாங்க ஓட்டு போட்டால் கேள்வி கேட்கலாம், காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறாங்களே, கேள்வி கேட்கவே முடியுது. நீங்கள் அவர் பேச்செல்லாம் கேட்டுருவீங்களா? அருமையாக சீமானுடைய திட்டம் வரவிருக்க திட்டம், ஜனங்க வந்து அதை பயன்படுத்திக்கல, அவ்வளோதான் சொல்ல முடியாது. அவரோட திட்டம் எல்லாமே சரியா சூப்பர். அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்ட். அவர் சொன்ன மாதிரியே பண்ணால் நாடு நல்லா முன்னேறும், கடனே இருக்காது. இப்போ விஜய் அவர்களோட அவர் அதிகமாக தான் கலப்பணி ஆட்டிருக்காரு. ஆமாம், அதுதான் அந்த நெளிவு சுழிவு கிடையாது. விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு மட்டும் கிடையாது, கவர்ச்சிருக்குல்ல, சினிமா கவர்ச்சிருக்குல்ல. ஒரு தான் தப்புன்னு சொல்லலை, கெட்டதுன்னு சொல்லலை, ஆனால் கவர்ச்சிருக்குல்ல. இப்போ உங்களுக்கும் நமக்கும் அது கிடையாது இல்லை. நம்ம போய் கத்தி 10 பேரை கூப்பிட்றதுக்கு அவர் கத்தாமல் திரையில் உட்காந்து 1000 பேர் தட்டிட்டு போகிறாரு. அது இயல்பு தானே.